கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் இயேசுவே என்னோடு பேசுமே என்கிற இந்த தின தியான நிகழ்ச்சிக்கு இந்த காலை நேரத்துல நான் உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். சந்தோஷமா இருந்து ஆண்டோட வசனத்தை கவனியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. 2 கொரிந்தியர் 13:4, ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராய் இருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம். ஆண்டவருடைய நல்ல வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வல்லமையினால் இயேசு கிறிஸ்து மரித்தும் பிழைத்திருக்கிறார். நாமும் அவருடனே கூட பிழைத்திருக்க அழைத்திருக்கிறோம். எப்படி? தேவனுடைய வல்லமையினால். பாருங்கள் தேவஜனமே, 1 ராஜாக்கள் 17:12 வாசிக்கிறேன். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றால், எலியா சாரிபாத் என்கிற அந்த ஊரில் உள்ள ஒரு விதவை வீட்டுக்கு போய் அங்கு அந்த விதவையாலே பராமரிக்கப்படுகிறார். பராமரிக்கப்படும் பொழுது அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா என்கிட்ட வந்து கேக்குறீங்களே, பானையில ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, இதை நானும் என் பையனும் சாப்பிட்டுட்டு செத்து போறதுக்காக நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம், எங்கிட்ட வந்து நீங்க கேக்குறீங்களே ஆண்டவர் பேசினாரா, ஆண்டவர் தான் பேசினாரா அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்க என்ன நடந்தது. 1 ராஜாக்கள் 17:16, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. பாருங்க, இது மனுஷ வல்லமையினால கூடுமா? மாவு குறையாம இருக்குது, எடுக்க எடுக்க என்ன வந்துட்டே இருக்குது, எடுக்க எடுக்க. இது மனுஷனால கூடவே கூடாது. இது மனுஷனுடைய வல்லமை அல்ல, தேவ வல்லமை. எவர் இன்க்ரீசிங். ஹல்லேலூயா. ஓட ஓட களைச்சு போகும், அதுதானே. ஓட ஓட ஸ்ட்ரென்த் அப்படியே இருக்குமா? இருக்காது மனுஷ வழக்கத்தின்படி. ஆனால் தேவ வல்லமையின்படி ஓடிட்டே இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஓடி களைச்சிட்டேன், அது மனுஷ வல்லமை. ஆண்டவரே எவ்வளவு ஓடினாலும் நான் களைச்சு போக மாட்டேன், இது தேவ வல்லமை. இந்த தேவ வல்லமையை காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். தேவ ஜனமே, இந்த தேவ வல்லமையினால் நீங்க பிழைத்திருப்பீங்க. ஹல்லேலூயா. எஸ். பாருங்க, அது மாத்திரம் இல்ல, அதே அதிகாரத்துல 1 ராஜாக்கள் 17:17 பாருங்க, இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகி அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போக மட்டும் அவருடைய வியாதி அதிகரித்துக் கொண்டே இருந்தது. 22வது வசனம், கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையனுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். ஹல்லேலூயா. எப்படி பிழைச்சான்? அந்த அம்மா அவங்களுடைய மகன் இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் நான் ஸ்டாப்பா வந்துட்டு இருக்குது ஃபீடிங், மா வந்துட்டு இருக்கு, என்ன வந்துட்டு இருக்கு. ஆனாலும் அவங்க பையன் இறந்து போயிட்டான். அப்ப எலியா கூட்டு போய் ஆண்டவருடைய ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இப்படி என்ன நடந்துருச்சு, இப்படி நடந்துருச்சே, மறுபடியும் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ நடந்ததுதான் இது. பிள்ளையனுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். எதனால பிழைத்தான்? தேவ வல்லமையினால் பிழைத்தான். தேவ ஜனமே, தேவ வல்லமையினால் பிழைத்தான் அவன். ஹல்லேலூயா. யோவான் 6:9 வாசிக்கிறேன். இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். ஆண்டவர் வனாந்தரத்துல அவரோட வசனத்தை கேட்ட எல்லா ஜனங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கிறாரு. அப்பொழுது பாருங்க, ஒரு பையன் எடுத்து கொடுக்கிறான், இதெல்லாம் 5 வார்கோதுமை அப்பங்களை 2 மீன்களை கொடுக்கிறான். கொடுக்கும் பொழுது அந்த பையனுக்கும் திருப்தியா இருந்தது, வந்திருந்த ஆயிரக்கணக்கான ஜனங்களும் அதை சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சாங்க. ஹல்லேலூயா. நீங்க உங்களுக்கு இருக்கதை கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் சமூகத்துல நீங்க கொடுக்கும் பொழுது பெருக்கம் உங்க வாழ்க்கையில உண்டாகும். ஹல்லேலூயா. எஸ், இருக்குத ஆண்டவருடைய ஊழியக்காரங்களுக்கு கொடுங்க, ஆண்டவருடைய ஊழியத்தை சப்போர்ட் பண்ணுங்க, உங்களுக்கும் பெருகும். அதன் மூலமாக நிறைய ஜனங்கள் பெருக்கத்தை பார்ப்பார்கள், ஆசீர்வாதத்தை பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. அப்போ நீங்க இந்த நாளிலே தேவ வல்லமையினால் பிழைத்திருக்க போறீங்க. தேவ வல்லமை உங்களுக்கு
பிழைப்பை கொடுக்கும். ஹல்லேலூயா. நான் ஜெபிப்போம் வாருங்கள். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நல்வார்த்தையை கூறி இருக்கிறேன். உம்முடைய வசனத்தினால் இந்த ஜனங்களுக்கு பிழைப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால், தேவ வல்லமையினால் இவங்க பிழைத்திருக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஏராளமான குறைவுகள், செட்பேக்ஸ் இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய தேவ வல்லமையினால் இவங்களுக்கு பிழைப்பு உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். செத்து போன காரியங்கள் மறுபடியும் எந்திரிக்கட்டும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, எல்லா குறைவுகளும் அவங்களுக்கு மாறி அவங்க பிழைத்திருக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். உடைய ஊழியங்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக நன்மைகளை ருசித்து பார்க்கட்டும். உங்களை நன்மையினால் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன். நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென்.